வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டு சித்தருக்கு, 33 கோடி தேவாதி தேவர்களுக்கு, 48,000 மகா முனிவர்களுக்கு, 18 சித்தர்களுக்கு, நாளும் நிறைந்த யோகியர்களுக்கு, பிரபஞ்ச சக்திக்கு, பரிபூரண ஆன்மாக்களுக்கு, மும்மூர்த்திகளுக்கு, சுவாமியே எல்லாம் வல்ல எம்பெருமான் கருப்பசாமியினுடைய திருவருளை நோக்கி ஒரு வார இடைவேளைக்கு பின்பு மீண்டும் இறையருளை நோக்கி இந்த இடத்திலே கூடி தன் இதயத்தில் தோன்றிய மனக்குறைகளை எல்லாம் தீர்த்து பெருமையோடு வாழ்வதற்கு நம் ஐயா கருப்பசாமி வழிகாட்டுவார் என்னும் பூரண நம்பிக்கைகளோடு இந்த இடத்திலே கூடியிருக்கிற பக்தர்களுக்கும் நமது திருக்கோவிலில் நடத்துகிற ஒவ்வொரு அருள்நிறை காட்சிகளையும் அருள்நிறை மகிழ்ச்சிகளையும் நெஞ்சார கேட்டு பார்த்து யூடியூப் மூலமாக மனம் நிறைந்து எப்பொழுது கருப்பசாமியை பார்ப்போம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற எல்லா இதயங்களுக்கும் எனது வாழ்த்துக்களும், நம் கருப்பசாமி ஐயனுடைய அருள் பெருகி உங்கள் எண்ணங்களெல்லாம் இந்த பூவுலகிலே நிறைவாகி நீங்கள் என்னாலும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஐயனே, மனிதன் எப்பொழுதுமே தனக்கு வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிறந்ததாக ஒரு மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வேண்டாம் என்று சொல்வதற்கு எந்த மனிதனும் நெஞ்சார வந்ததாக இதுவரை சான்றுகள் இல்லை. வேணும் வேணும் வேணும், தேவை தேவை தேவை, இந்த ஆசையில்தான் மனிதன் மயங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஏனென்றால் அவன் பிறந்ததே எப்படி பிறந்தான் என்பது ஒரு மயக்க நிலை. பிறவி பயன்படி தான் பிறந்திருக்கிறான், ஜென்மத்தினத்தின்படி தான் பிறந்திருக்கிறான், ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் தான் பிறந்திருக்கிறான். இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தி என்னும் ஒரு மாபெரும் கடவுள் என்னும் ஒரு ஆற்றல் எல்லா ஜீவராசிகளிலும் பிறப்பித்திருக்கிறது. இந்த காரணகர்த்தாக்களை எல்லாம் நாம் உணர்ந்து பார்க்கிற பொழுது மனிதனுடைய உடலுக்குள்ளேயே இயங்குகின்ற ஆற்றலுக்கு பெயர் மெய் ஆற்றல். அந்த மெய் ஆற்றல் என்பது எப்படிப்பட்டது? மெய் என்றால் ஒரு வகையில் உண்மை என்பது பொருள், ஆனால் இன்னொரு அர்த்தத்தில் அது உண்மை என்பது பொருள். இப்போ மெய் ஆற்றல் என்பது உடல். இந்த உடலை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். பட்டினத்தடிகளார் உடல் கூற்று அப்படின்னு சொல்லி சுமார் 38 பாடல்கள் ஞானத்தில் பாடியிருக்கிறார். இந்த உடல் எப்படிப்பட்டது, இந்த உடல் எப்படியெல்லாம் இயங்கும், இந்த உடலுக்காக மனிதன் என்னமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இந்த உடலால் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா உடல் வேறு உயிர் வேறா என்ற ஒரு கேள்வியை நெஞ்சோடு புலத்தல் என்னும் அதிகாரத்தில் சுமார் 48 பாடல்களிலே அவர் விளக்குகிறார் பட்டினத்தடிகளார். அப்போ உடல் வேறு உயிர் வேறு என்றால் இந்த உயிரை இயக்குவதற்கு காரணமாக எதுவும் உண்டுமானா இல்லை. இந்த உயிர் தானாக தான் இயங்குது. அப்படி தானாக இயங்கும்னா அது பக்கத்திலிருந்து தூண்டி விடப்பட்டு இயங்குதா அல்லது தூண்டி விடாமல் எங்கோ ஒரு தூரத்தில் ஒரு மேக்னட் பவர் மாதிரி இருந்து ஒரு சக்தி இயக்குகிறதா என்பதை ஆய்ந்து பார்க்கும் பொழுது தான் மனிதனுடைய ஜீவனுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலுக்கு பெயர் பரமாத்மா. அந்த பரமாத்மா என்னும் ஒரு ஆற்றல் தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குது என்பதை உணர்ந்து ஞானியர்கள் நமக்கு வழிகாட்டினாங்க. பரமாத்மாவை அடைவதற்காக மனிதன் என்ன செய்ய வேண்டும், அப்படி செய்கிற பொழுது அவனுக்கு என்னமெல்லாம் தடைகள் ஏற்படும் அப்படி என்பதை பற்றியெல்லாம் நமது சித்தர்கள், யோகியர்கள், மகான்களெல்லாம் நிறைய ஏடுகளிலே நமக்கு பொறித்தெடுக்கப்பட்டு நமக்கு விளக்கங்களை கூறியிருக்கிறார்கள். நம்முடைய உடல் கூற்று என்றுடைய தலைப்பில் நம்ம பார்த்தோம்னா நம்ம உடலுக்குள்ள 32 சக்கரங்கள் இருக்குது அப்படி என்று ஞானியர்கள் நம்முடைய உடலை பற்றி சொல்லுதாங்க. இந்த 32 சக்கரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நமது விஞ்ஞானிகள் மருத்துவத்தின் மூலமாக மனிதனுடைய உடலை 32 கூறுகளாக பங்கு போட்டு அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த 32 கூறுகளின் சக்கரம் இருக்குன்னு சொன்னாங்களே, அது இருக்கா அது இல்லையா அப்படின்னு ஆய்ந்து பார்த்தால் அப்படி ஒரு சம்பவமே இல்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் நமக்கு சில சான்றுகளை கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஞானிகள் சொன்னது உண்மையா அல்லது மெய்ஞானிகள் சொன்னது உண்மை, அதுக்கு மாறுபாடாக விஞ்ஞானிகள் சக்கரங்கள் இல்லை என்று சொன்னார்களே, இது உண்மையா
என்ற ஒரு சர்ச்சை எல்லோருடைய உள்ளத்திலும் நமக்கு வந்து ஏற்படும் இல்லையா? ஆனால் இதில் தான் ஒரு சின்ன விஷயம் மறைந்திருக்கு. என்ன மறைந்திருக்கு அப்படின்னு சொன்னால், சக்கரம்னு சொன்ன உடனே நம்ம வந்து என்ன நினச்சிருந்தோம், வட்ட வடிவம், அந்த வடிவத்தில் 24 போல் இருக்கும், அது கிடந்து சுற்றும், அதுதான் சக்கரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்று மனிதன் உடனே கற்பனை செய்து கொண்டான். ஆனால் அப்படி இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய பிராண காற்று இருக்கு இல்லையா, சுவாசிக்கிற காற்றில் மொத்தம் 18 காற்று இருக்குது. ஆனால் நம்ம காற்றுன்னு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு பேசாமல் உட்காந்துக்கிட்டோம். 18 விதமான காற்று, கரியமில வாயு, கார்பன் டை வாயு, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இதெல்லாம் சயின்டிஃபிக்கில் வந்திருக்கு. இதை மாதிரி இன்னும் நிறைய காற்று இருக்குது, பிராண காற்று, பிராணவாயுன்னு சொல்லி. இந்த பிராணவாயு இப்படி 18 வாயுக்களாகிய இந்த காற்றுகளும் இந்த பிரபஞ்சத்தில் உலாவிக்கிட்டே இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் உலாவுகிற நேரத்தில் இந்த தூய நறுங்காற்றாகிய பிராணக்காற்று, இப்போ அமைதி, தூய நறுங்காற்றாகிய இந்த பிராணன் என்னும் உயிர் காற்று எப்பொழுது உலாவுகிறது என்பதை அறிந்தவர்கள் யார் என்றால் அவர்தான் சித்தர்கள், ஞானியர்கள். அவங்க அருமையாக அறிந்தாங்க. 3:45 5:45 வரை பிரம்ம முகூர்த்தம், அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உலாவுகிறது தான் பிராணக்காற்று அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டாங்க. அப்படின்னா இந்த காற்று மற்ற நேரத்தில் இந்த பிராணக்காற்று உலாவாதா வராதான்னு கேட்டால் உலாவும். ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும்தான் மனிதனால் அதை கண்டுபிடிக்க முடியுது, உணர்ந்து கொள்ள முடியுது அப்படிங்கிறத அவங்க வந்து நிறைய விளக்கமாக நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு வந்து சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிராண காற்றுக்கும் நான் சொன்ன சக்கரத்துக்கும் என்ன தொடர்பு உணர்ந்து பார்க்கணும் இல்லையா? நமது உடலிலே 32 பகுதிகளில் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று சுழல்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். சக்கரம் வந்து சுழன்று கொண்டு இருக்கின்ற ஒரு உருவம். ஆனால் சக்கரம் போல் இந்த காற்று நம்முடைய அங்கத்துக்குள் 32 பகுதிகளில், அவயங்களில் அது சுழலுகிறது. அப்படி அந்த சுழல்கின்ற தன்மையை, அந்த சக்தியை நம்ம ஞானிகள் உடலால் உணர்ந்து, அறிவால் புரிந்து, ஞானத்தால் தெரிந்து நமக்கு உணர்த்தப்பட்டது தான் அந்த 32 சக்கரம் அப்படின்னு சொன்னாங்க. இதை போய் எந்த போட்டோவிலையும் பார்க்க முடியாது, எங்கே எக்ஸ்ரேலையும் பார்க்க முடியாது, எந்த ஸ்கேன்லையும் பார்க்க முடியாது. அப்படின்னா இது எப்படி தெரிந்தது அப்படின்னு நம்ம இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக ஒரு கேள்வியை நம்ம மனிதன் கேட்டுருவான். என்ன எக்ஸ்ரேயில் தெரியாது, ஸ்கேனில் தெரியாது, ஃபோட்டோவில் தெரியாது, கண்ணுக்கும் தெரியாது, இத்தனையும் தெரியாமல் இவருக்கு எப்படியா தெரிஞ்சுதுன்னு ஒரு கேள்வியை மனிதன் கேட்பானா கேட்க மாட்டான்? கேட்பான். அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஐடியா இல்லை, மனிதன் சிந்திக்கிறது தான். ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கும்போது நமக்கு காது எதிர்பார்க்காம டக்குன்னு அடைச்சது மாதிரி தெரியும். ஆனால் மற்ற நேரம் ஏன் தெரியலை? ஒரு நேரத்தில் போகும்பொழுது சுவாசம் மாறி போகிறது நமக்கு தெரியும், மூச்சு சரியாக எடுக்க முடியலையே அப்படிங்கிறத மாதிரி தெரியும். இது பூரா நமக்கு முக்கிய உறுப்புகள். இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் இந்த ஐம்பொறிகள், ஐம்புலன்களும் முக்கிய உறுப்புகள். நமக்கு உடனடியாக தெரிஞ்சிடுது. புரியுதா? இப்படி தெரியாமலேயே நம்ம அங்கத்துக்குள்ளே 32 இடத்துல நம்முடைய பிராணசக்தி, நம்முடைய சுவாச வாயுக்கள் 32 இடத்துல சுழலுகிறத அவர் பார்க்குறார். யார்? ஞானி பார்க்குறார். எப்படி பார்க்குறார்னா, மெய்யை உணர்ந்து தன் அறிவையும் மனதையும் உணர்ச்சி பூர்வமாக அங்கத்துக்குள் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது சுவாச அலைகள் எங்கெங்கே போய் தொடுகிறது, உடலில் சுற்றுகிறது, எங்கெங்கே போய் நிற்கிறது என்பதையெல்லாம் நீண்ட காலமாக இருந்து தவத்தாலே ஆராய்ந்து பார்த்து அவங்க சொன்னது தான் அந்த 32 சக்கரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். இப்போ இந்த 32 சக்கரங்களில் நமது 7 ஆதாரங்கள் இருக்குது. இந்த 7 ஆதாரங்களை நான் சொன்னதை வந்து நல்ல ஆழமாக புரியணும். மேலோட்டமாக புரிஞ்சுன்னா இது எப்படின்னு உங்களுக்கு குழப்பமாகிக்கிட்டு இருக்கும். உள்ளுணர்ந்து தெளிவாக ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது சுவாச அலைகளாகிய ஒரு காற்று உணர்வு நம்முடைய அங்கத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நிற்கிறத கண்களால், மெய்க்கண்களால், ஞான கண்களால் பார்த்தவங்க தான் ஞானிகள். அப்படி பார்த்து அந்த சுழல்வதை உணர்ந்து
32 இடத்துல சுழல்கிறது என்பதை பலகாலமாக ஆய்ந்து தவத்தால் உணர்ந்து தான் நமக்கு சொல்லிட்டாங்க. இது 2ஆம் தரமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏம்னா இது சந்தேகத்துக்குரிய விஷயம் அல்ல. இது யார் வேணாலும் முயற்சி பண்ணி யோக நிஷ்டையில் பார்க்க முடியும் என்பது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி 32 சக்கரங்களில் சுழலுகிற பொழுது ஒரு பெரிய விஷயம் நடக்கு. என்ன நடக்குன்னு பாருங்கள். ஒரு மனிதனுக்கு நமது இடுப்பு கிருஷ்ணப்படலம், கிருஷ்ணப்படலம் என்பது மேலே கிருஷ்ணப்படலம்னா எனக்கு தெரியுமா? கண்ணு. கிருஷ்ணப்படலத்தில் வெயிலில் போயிட்டு வந்தோன்னே டக்குன்னு கண்ணெல்லாம் இருட்டாக தெரியும் தெரியுமா? அது ஏன் காரணம்? அந்த ஒளியை ஈர்த்து தன்னுடைய கண்களுக்கு கொடுத்தோன்னே கிருஷ்ணப்படலம் தன்னுடைய இயக்க நிலையில் ஒரு சின்ன வேதி மாற்றம் நடந்திருக்கு. அதனால் நம்ம கண்ணுக்கு டக்குன்னு 2 செகண்ட் இருட்டாக தெரியும். அதனால் அதுக்கு பேர் கிருஷ்ணப்படலம், கருநிறம். கருநிறமுடைய கிருஷ்ணம் என்றால் கருமை என்பது பொருள் சமஸ்கிருதத்தில். அதனால தான் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சாங்க. கிருஷ்ணனுடைய நிறம் என்னது? கருநீல நிறம். புரியுதா உங்களுக்கு? கிருஷ்ணர்னு பேர் வச்சாங்க இந்த கருமை நிலத்தை. அடுத்து கண்ணன்னு பேர் வச்சாங்க. ஏன்? அந்த கண், அந்த கிருஷ்ணப்படலமாகிய கண்ணும் ஒரு இடத்துல கருமை நிறம் ஏற்பட்டு தான் இந்த உலகத்தையே பார்க்கு. உண்மையா இல்லையா? இந்த கருவிழி இல்லைன்னா அந்த உலகத்தை நம்மளால் பார்க்க முடியுமா? அதனால் எம்பெருமானுக்கு முக்கியமான உறுப்பில் கொண்டு பேரை வச்சான் கண்ணன் அப்படின்னு சொல்லி. புரியுதா? இப்படி உள்ளுக்குள்ளே உணர்ந்து 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 நம்ம பார்க்குற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில மெய் ஆற்றல் தான் அந்த கண். இப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஒவ்வொரு அவயங்களிலையும் கிருஷ்ணப்படலம்ங்கிறது நாபி தொப்புளுக்கு கீழே நம்முடைய 2 பிட்டிகள் இருக்கக்கூடிய பகுதியாகிய கிட்னி இருக்கிற இடத்துல அதுக்கு மெய்ஞானிகள் கிருஷ்ணப்படலம்னு பேர் வச்சாங்க. அப்படி வச்சது சரதானான்னு சொல்லி பழங்கால வைத்திய முறைகளில் உள்ளவங்கள்லாம் ஆய்ந்து பார்த்தாங்க. ஞானியர்கள் எடுத்த உடனே கிட்னி இருக்கிற இடத்த போய் கிருஷ்ணப்படலம்னு சொல்லிட்டாங்களே, இது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருத்தனுக்கு கண் மங்கும் பொழுது அவனை ஆராய்ந்து பார்த்தவொடனே அவனுக்கு கிட்னியில் ஏதோ இயக்க நிலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னான். இப்போவும் நீங்கள் டாக்டரேட் படித்தவங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. கிட்னியில் ஏக்கம் குறைஞ்சா கண்களிலே கண்டுகொள்ளலாம். புரியுதா? கண்களில் கண்டுகொள்ளலாம். கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுன்னா கண்ணனுடைய நரம்பியல்களும் ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் ஆண்டவன் இதை விட ஒரு பெரிய ஞானி. அதாவது கிட்னிக்கும் நம்ம கண்களுக்கும் தொடர்புள்ள உணர்வுள்ள நரம்புகளை ஒரு பகுதியாகவும், மூளைக்கும் நம் கண்களுக்கும் தொடர்புள்ள நரம்புகளை ஒரு பகுதியாகவும், பொதுவாக பார்க்கின்ற நரம்பியல்களை முன்னொரு பகுதியாகவும் வைத்து மொத்தம் 3 பிரிவாக நம்முடைய நரம்பியலை படைச்சிருக்கான். எவ்வளோ பெரிய மாஸ்டர் ஆஃப் ஒரு பெரிய சயின்டிஃபிக் பாருங்கள். அது இது இறைவனே இப்படி நம்மளை படைச்சி இந்த பூர்வத்தில் விட்டுருக்கான். யாரும் மனு எழுதி போட்டு படைக்கலை. ஆண்டவன் இவ்வளோ பெரிய ரகசியத்தை நம்ம சரீரத்துக்குள்ளே வச்சு நம்மளை படைச்சி வச்சுருக்கிறாரு. இதை ஞானிகள் உணர்ந்த தான் கிட்னி இருக்க இடத்தை கிருஷ்ணப்படலம் என்று சொல்லுங்கள். அந்த கிருஷ்ணப்படலத்துக்கும் நம்ம கண்களுக்கும் தொடர்பு இருக்குது என்பதை பூவுலகிலே பிற்காலத்தில் மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்பதை அவர் சொன்னார். இப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த முகத்தில் கண்களை வச்சு நம்ம கிட்னி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். புரியுதா? நம்ம காதின் அளவை வச்சு நம்முடைய இதயத்தினுடைய தன்மையை பார்த்துடலாம். மூக்கின் தன்மையை வச்சு நுரையீரலை பார்த்துடலாம். வாயின் தன்மையை வச்சு உணவு குழாய், இறப்பை சம்மந்தமான, குடல் சம்மந்தமான அத்தனை விஷயத்தையும் பார்த்துடலாம். நாக்கில் புண்ணு வந்திருக்கான்னு டாக்டர் எடுத்தோடனே நாக்கத்தர பார்க்குறாங்க. சும்மா வேடிக்கைக்காக பார்த்தாங்க. நாக்கில் பிரச்சனை இருந்தால் உள்ள குடலுக்குள்ளே குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒவ்வொரு பகுதிகளையுமே நம்முடைய வெளித்தோற்றத்தை வச்சே உள்ளுறுப்புகளை கண்டறியக்கூடிய ஞானம் இருந்துச்சு. அந்த ஞானத்தை உருவாக்கியது எதுவென்றால் அதுதான் இந்த 32 இடத்துல சுழறுகிற பிராண காற்று. இதில் இன்னொரு பெரிய ஒரு மகத்துவம் இருக்குது. அந்த மகத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்ப்போம். நம்முடைய 32 பகுதியில் ஒவ்வொரு இடத்துல இந்த பிராண காற்று போய் நிற்கும் பொழுதெல்லாம் மனிதனுடைய மனசு ஒவ்வொரு நிலையில் மாறும். ஒவ்வொரு நிலையில் மாறும். அந்த மாறக்கூடிய தன்மத்தை என்ன சொல்கிறோம்னா, சுழல்கின்ற பிராணக்காற்று ஒரு இடத்தில் குவியமாக நின்று நீண்ட நேரம் சுழன்றால் அதற்கு பெயர் பூதகம் என்பது பொருள். நம்ம ஆள் அதை சிம்பிளாக பூதம் அப்படி சொல்லிட்டான். ஞானிகள் அதை பூதகம்னு சொன்னாங்க. ஆனால் அதை நம்ம பிற்காலத்தில் நம்முடைய மக்கள் அதை பூதம்னு சொல்லிட்டான். 32 பூதம்
எப்படி 32 பூதமும் இந்த உடம்புக்குள்ளே இருக்குது? ஆமாம். எப்படி இருக்குது? நீங்கள் பூதம்னாக்கள் அது பெரிய குண்டுன்னு இருக்கும், மாயாஜாலம் பண்ணும், கேட்டதெல்லாம் தரும். நீங்கள் அந்த வேடிக்கையில் பார்த்துருப்பீங்க. அவங்க சொன்ன வேடிக்கை அப்படி இல்லை. இந்த சுழல்கின்ற பிராணக்காற்று ஒரு இடத்தில் குவியமாக நின்றால் அதுக்கு பேர் பூதக சக்தி என்பது பொருளாகும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பிராணக்காற்று நிற்கும் பொழுது நம்முடைய மனசும் அறிவும் வேறுபடும். வரல குண்டலினி என்னும் ஒரு இடத்துல போய் இந்த பிராணக்காற்று கொஞ்ச நேரம் நின்று வேலை செய்ய ஆரம்பிச்சிடுதுன்னா மனிதனுக்கு கடவுள் சிந்தனை, ஞான சிந்தனை, ஞானத்தை போன்ற வடிவமைப்பு, அது சம்பந்தமான அலங்காரம், அது சம்பந்தமான எண்ணம், இவைகளெல்லாம் மனிதனுக்கு தோன்றிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். குண்டலினி பக்கத்தில் போய் இந்த பூதகம் நின்றுச்சுன்னா, இந்த பிராணக்காற்று நின்றுச்சுன்னா அப்படி செய்யும். அதிலிருந்து சற்று கொஞ்சம் மேலே ஏந்தி நாபிஸ்தானத்துக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுவோம். சதா காலகட்டமும் மூளை ஆராய்ச்சி, சிந்தனை, கல்வி, உலகத்தை பற்றி ஓயாமல் புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள், கிரகலித்தல், நினைவாற்றல்கள், இவைகளெல்லாம் வந்து தோன்றும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி 32 பகுதிகளிலும் நம்முடைய பிராணக்காற்று நின்று வேலை செய்கிற பொழுது 32 விதமான மனநிலைகளையும் கேரக்டர்களையும் மனிதன் அடைகிறான். 32 விதமான கேரக்டர்களை மனிதன் அடைகிறான். 74 குணங்களை மனிதன் பெறுகிறான். 242 நடைமுறைகளை மனிதன் அடைகிறான். இப்படி பற்பல தத்துவங்கள் இந்த உடம்புக்குள்ளே தோன்றுது. இத்தனையும் தோன்றுவதற்கு காரணம் நம்ம சரீரத்துக்குள்ளே ஓடக்கூடிய சுவாச அலைகள் 32 பகுதிகளிலே சுழண்டு கொண்டே இருக்கிற பொழுதும், ஒரு இடத்துல குவியமாக இருக்கிற பொழுதும் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு உள் மன ஆற்றல், அந்த ஆற்றல் தான் நம்முடைய நடைமுறையை பயன்படுத்துது. சில பேர்களுக்கு பார்த்திங்கன்னா மனதிலையும் சுவாதிஷ்டானத்திலையும் போய் சுழல் காற்று நின்றுச்சுன்னா சதா காலகட்டமும் கல்யாணம் முடிக்கணும், குழந்தை பெறணும், அப்படி இப்படின்னு ஒரு பற்பல சிந்தனையும் வேதனைகளும் அவன் உள்ளத்தில் தோண்டிக்கு லோன்னு அவன் உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும். அதே விஷயம் இந்த சுவாச பிராண காற்று அநாகதமாகிய நெஞ்சப்பகுதியிலே வந்து நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் தன்னலம், நம்மளே வாழணும், வேறு யாரும் வாழக்கூடாது, எல்லாம் எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற ஒரு மமதை உணர்ச்சி அந்த மர்மகத்தில் நிற்கும் பொழுது அந்த மனசும் அந்த கேரக்டரும் மனிதனுக்கு வந்துடும். அதே விஷயம் வந்து ஞானப்பகுதியாக ஆக்ரஸ்தானம், ஆக்ஞை, அதான் ஆக்ரஷ்ணஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் இந்த பிராணக்காற்று நின்றுச்சுன்னா ஆணவம், என்ன மிஞ்சின அறிவாளி இந்த உலகத்தில் எவன்டா இருக்கான், நீ சொல்லி நான் கேட்கணுமா, எல்லாமே நான் தான், என்ன மீறி இது ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அப்போ தான் ஆட்களை ஈஸியாக சொல்லுவாங்க, பேலுக்கு கருவம் தலைக்கு ஏறி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பிராணக்காற்று ஆக்கியஸ்தானமாகிய ஆக்ஞையில் போய் இருக்கும் பொழுது இந்த சிந்தனையை புறம் கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் கொடுக்கும் பொழுது அந்த ஞானஸ்தானமாகிய ஒரு இடம் எங்கே இருக்கிறது என்றால் ஆக்ஞாவுக்கும் சகசிராரத்துக்கும் உள்ள ஒரு இடத்துல இருக்குது. அந்த பகுதியில் நம்முடைய பிராணக்காற்று போய் சுவாச அலைகள் போய் அப்படி ஒரு இயக்கத்தை கொடுத்து பூதகமாக நின்றுச்சுன்னா அவன் ஞானிகளைப் போல வடிவம் எடுப்பான், ஞானத்தை பற்றியே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். எதிரியாவது ஒன்றை பற்று வைத்து அதிலிருந்து விடுபட முடியாத மனோநிலைகளை அவன் அடைந்திருப்பான். அப்படி அடைந்திருக்கிற பொழுதுதான் தான் உடுத்துகின்ற உடை, காவி உடை, தெய்வீகத்தை போன்ற அலங்காரம், மாலைகள், தோற்றங்கள், இவைகளெல்லாம் விதவிதமாக மனிதன் வந்து வச்சுக்கிடுறது இந்த விஷயத்தில் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பிராணக்காற்று இயற்கையாக சுழல்வதனால நடக்கு என்பதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அது சுழல்வதற்கு ஒரு மூல காரணம் என்னும் ஒரு ஆற்றல் ஒருத்தன் ஆட்டிக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? அவன் தான் மனம் என்னும் ஒரு கடவுள். மனம் என்னும் ஒரு கடவுள். அந்த மனம் என்னும் ஒரு சக்தி இந்த பிராணக்காற்றை எங்கே வேணாலும் இழுத்துக்கிடும், எங்கே வேணாலும் விட்டுக்கிடும். ஆனால் அந்த மனது இயங்காமல் இயற்கையாக அந்த காற்று போய்கிட்டுச்சுன்னா அதுக்கு பின்னால் அந்த மனசு போய்கிட்டே இருக்கும். மனதின்படி ஜீவக்காற்றை தன் பக்கத்தில் இழுத்துவிட்டு அதை இயக்கி விட்டான் என்றால் அவன் சித்தன். அது போகிற வழியில் இவன் மனதை விட்டுட்டான்னா அவன் சாதாரண மனிதன். புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அதில் வந்து இருக்குது. அப்போ புலனடக்கம், மன அடக்கம், உணர்வடக்கம், உள்ளடக்கம்,
இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களெல்லாம் நம்ம உடலுக்குள்ளேயே இறைவன் நம்மளை படைக்கும் பொழுதே இத்தனை சக்திகளையும் பரிபூரணமாக வைத்து இந்த பூலோகத்தில் நம்மளை படைக்க வச்சுருக்கான், நம்மளை படைச்சி வச்சுருக்கான். நான் சொன்னேன், கிட்னிக்கும் கண்ணுக்கும் உள்ள நரம்பு ஒரு தனி வெளியில் போகுது, மூளைக்கும் கண்ணுக்கு உள்ள ஒரு நரம்பு தனியாக போகுது, பொதுவாக பார்க்கக்கூடிய நுணுக்கமான உணர்வு உள்ள ஒரு நரம்பு ஒரு பக்கம் இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் பற்பல விஷயத்தையும் இது யாராவது சிந்திக்காமல் இந்த நரம்பு இங்கே வை, இந்த நரம்பு இங்கே வை, இதை இப்படி பார்க்க வை அப்படின்னு செய்ய முடியுமா? அப்படின்னு நம்ம உணர்ந்து பார்த்தோம்னா முடியாது. ஆனால் நடந்திருக்க அது எப்படி நடந்துச்சு? அப்போ நம்ம அறிவுக்கும் நம்ம செயலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் நம்முடைய ஜனனத்துக்கும் நம்முடைய பிறப்புக்கும் இந்த உலக தோற்றத்துக்கும் காரணமாக இருந்திருக்கு. அப்படிங்கிறத ஞானியர்கள் உணர்ந்து தான் இதையெல்லாம் கடந்த ஒரு பொருள் இருக்குது, அதுதான் கடவுள். அதுதான் கடவுள். அந்த கடவுளை நீ வணங்கும் பொழுது உன் உள்ளமும் உன் உணர்வும் மனசும் நிறைஞ்சிரும். அதுக்கு நீ சரணாகதி ஆகுவதற்குன்னு ஒன்றை நெறிப்படுத்தி கொள்ளணும். அப்படி நெறிப்படுத்தி கொள்ளுகிற பொழுது தான் உனக்கு தெளிவும் விஷயமும் கிடைக்கும். வீணான அலங்காரமும் வீணான தோற்றமும் உனக்கு பெருஞானத்தை கொடுக்காது, அது வெறும் தோற்றம்தான் அப்படின்னு பட்டினத்தார் சொல்கிறார். நீற்றை புனைந்தென்ன நீராட போயென்ன நீ மனமே ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய் ஆற்றில் கிடந்தும் துறை அறியாது தவித்தனையே. திருநீரை உடலெங்கும் பூசி காலையும் மாலையும் குளிச்சு, அதான் நீற்றை புனைந்தென்ன, திருநீற்றை உடலெல்லாம் பூசி என்ன நீராட போயென்ன காலை மாலை இருவேளை குளித்தென்ன. அப்படி குளித்தா ஞானம் கிடைக்கும்னா பாம்பும் தவளை நண்டு எல்லாம் தண்ணிக்கிலே கிடக்க அதுக்கெல்லாம் ஏன் ஞானம் வரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம்ல நம்ம. அதனால் குளிக்கிறதுனால வரல. அடுத்து சொல்கிறாரு, நீ மனமே மாற்றி பிறக்கும் விதியறிந்தா இல்லை. பிறந்த பிறப்பை மாற்றி பிறக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மனசுக்கு முடியுமாயா? இல்லைன்னா மனிதனுக்கு தான் முடியுமா? முடியாது. இதற்காக ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய். ஒருத்தரால் ஏற்றப்பட்ட மந்திரங்கள் தான் ஸ்வாகா, நம, நமக இப்படி சொல்லக்கூடிய மந்திரங்கள். இந்த மந்திரத்தில் கோடி என்றால் முடிவு என்பது பொருள். எப்படி முடிவுன்னு பொருள்? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், கோடி. கோடிக்கு மேலே 1க்கு அடுத்து 10 வந்துருச்சு, 10க்கு அடுத்து 100, 100க்கு அடுத்து 1000, 1000க்கு அடுத்து 10, 10,000, அடுத்து லட்சம், லட்சத்துக்கு அடுத்து கோடி, கோடிக்கு அடுத்து அடுத்த எண்ணிக்கை இல்லையே. அப்போ கோடி என்றால் முடிவு என்பது பொருள். புரியுதா? இதைத்தான் ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய். 7 வகையான முடிவுகளை கொண்ட மந்திரங்களை ஓதுறதுனால உனக்கு ஞானம் கிடைச்சிரும்னு சொன்னால் அது கிடைக்காதுடா. அதெல்லாம் வெறும் பயிற்சி, வெறும் பாராயணம். இந்த உலகத்துக்கு மக்களுக்காக பிரமியோகம் பண்ணுவதற்கும் மனிதனுடைய வெளி உணர்வு வெளி மனதை சாந்தப்படுத்துவதற்கும் ஏற்படுத்தி கொண்ட ஒரு வகையான அது ஒரு தொழில். அது ஒரு தொழில், ஆனால் அது தெய்வீகமான தொழில். அதன் மீது மனிதன் தன்னுடைய செவியால் கேட்டு மனதால் உணர்ந்து பற்று வைக்க வேண்டும் என்பதற்காக புற வழிபாடர்களுக்கு வெளி வழிபாட்டுக்கு உருவாக்கப்பட்டது தான் அந்த மந்திரம். அதுக்கு அடுத்து சொல்ல, ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய் ஆற்றில் கிடந்தும் துறையறியாது தவித்தனையே. ஆற்றுல தண்ணி போய்கிட்டு இருக்கும், ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி அப்படி சுழண்டுக்கிட்டே இருக்கும். அதில் இவ்வளோ இடத்துல ஒரு குச்சி கிடக்கும், அதுவும் சேர்ந்து சுற்றும். என்ன அப்படி சுற்றுது? ஆற்றுல தண்ணி நேராக போகுது, அது மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் நேர போகிற தண்ணி தெரிந்திருந்தும் அந்த குச்சியால் அந்த சுழற்சியை விட்டு வெளிவந்து நேர எப்படி போக முடியவில்லையோ அதுபோல மனிதன் ஆன்மீகம், ஞானம், தெளிவு, மனோபக்குவம், மனோலயம் என்னும் நேராக ஓடக்கூடிய ஆறு தெரிந்திருந்தும் சாதாரண வாழ்க்கை சுழற்சிக்குள்ளே சுழண்டு கொண்டு கிடக்கிறான் என்பதை உணர்த்தினார் பட்டினத்தடிகளார். அதான் ஆற்றில் கிடந்தும் துறை அறியாது தவித்தனையே. தவிச்சுக்கிட்டு இருக்கியடா, வெளியே வர முடியலையே.
ஆளில் துரும்பெனவே அங்குமிங்கும் உன்னடிமை பாலில் திரிவதென்ன பாவம் பராபரமே. குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் புரியுதா பராபரக்கணி பாடினார். ஆளில் துரும்பெனவே அதே மாதிரி தாய்மானவ சாமியும் பாடினார். ஆளில் துரும்பெனவே அங்குமிங்கும் உன்னடிமை. ஆளிலாம் என்னது கடல். கடலில் அலை என்னைக்கு ஓய போது நம்ம என்னைக்கு கரையில் நிற்க போகிறோம். ஓயாத அலைகள் ஓய்வதில்லை. சினிமா நினச்சிக்கிடாதீங்க, பேரும் அதுதான், நிலைமையும் அதுதான். அந்த அலைகள் ஓயாத அலை கடலுக்குள்ளே ஒரு துரும்பு போய் மாட்டிக்கிடுச்சுன்னா கரை சேருமா? சேராது. முன்னும் பின்னும் இழுத்துக்கிட்டே இருக்கும். அதைத்தான் சொன்னார். ஆளில் துரும்பெனவே அங்கும் இங்கும் உன் அடிமை. நான் மாட்டிக்கிட்டேன்டா. சாகரம் என்னும் கடல், வாழ்க்கை சக்கரம் என்னும் ஒரு கடலுக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டேன். அதை சொல்கிறாரு. ஆளில் துரும்பெறவே அங்கும் இங்கு உன் அடிமை பாலில் தெரிவதென்ன நான் பாவம் பராபரமே. என்னால் வெளியே வர முடியல ஈசனே, நான் பாவம், என்னை கை கொடுத்து தூக்குப்பா அப்படின்னு ஆண்டவன்கிட்ட இறைஞ்சி கேட்டார் தாய்மானவ சாமி. இதெல்லாம் மனம் நொந்துக்கிட்டு ஆண்டவன்கிட்ட கேட்டுக்கிடக்கூடிய ஒரு விஷயம். புரியுதா உங்களுக்கு? அதனால் மனிதனுக்கு எப்பொழுதும் இந்த ஞானத்தை பெறுவதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் நடந்து கொள்வதற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது என்னது? மனசு. இந்த மனத்தை மட்டும் சரியாக்கிட்டோம்னா அது எல்லாமே சரிதான். கடவுளை கூட மனம் சந்தேகப்பட்டுரும். என்ன, ஆண்டவனே சந்தேகப்பட்டுரும், அடியார்கள் எம்மாத்திரம், எல்லாமே நடக்கும் உலகத்தில். ஆனால் எல்லாரும் தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி உண்மையான ஒளிமயமாகிய எம்பெருமான் இறைவனை உங்கள் உள்ளொளிக்குள்ளே நிறுத்தி பேரானந்தத்தை பெற்று பெருவாழ்வை பெற்று என்னாலும் உயர்ந்திருப்போம் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்க வணக்கம்.